ஃப்ரெண்ட்ஸ், பாக்கிய லக்ஷ்மி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கியா ரொம்பவே சந்தோஷமா பொங்கலுக்கு ஆஃபர் விடுறதை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு அதை நினச்சி ரொம்பவே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே நம்ம கோபி வராங்க. கோபி உட்காந்ததும் உடனே ஈஸ்வரி பாக்கியா இங்கே பார், நானும் கோபியும் வாக்கிங் போகிறோம், நீ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வச்சுடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. கோபி ரொம்பவே டயர்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே அங்கே போயிட்டு, என்ன கோபி ஏன் இப்படி இருக்க? முதல்லலாம் நான் எப்படி ஓடுவோமா, இப்போ என்னால் நடக்க கூட முடியல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் இருக்கேன், வா போலன்னு சொல்லிட்டு கோபியை கூட்டிட்டு போக பார்க்குறாங்க. உடனே ராதிகா, அத்தை அவளுங்களுடைய ஒய்ஃப் நான் இருக்கேன், நான் கூட்டிட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கோபியை கூட்டிட்டு போகிறாங்க. உடனே கோபி, ராதிகா என்னால் நடக்க முடியல, கொஞ்சம் தூரம் நான் நடக்கிறேன், நீ போன்னு சொல்கிறாங்க. அங்கே பாக்கிய போகிறாங்க. ஆமாம், எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க? நான் ஷார்ப்பாக 3 இல்லை 4 மணிக்கு எந்திரி, நான் அப்பெல்லாம் நல்லா தூங்குற நேரம் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே பாக்கியாவும் ராதிகாவும் சிரிச்சுட்டு போகிறத பார்த்து கோபி சந்தோஷப்பட, உடனே ஈஸ்வரி இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு போகிறத பார்த்தா எனக்கு தாண்டா கோபம் வருது, இவங்க இப்படி சிரிச்சுட்டு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா பாக்கியா ஒரு பக்கமும் அதே மாதிரி ராதிகா ஒரு பக்கமும் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ கோபி கிட்ட மயு மேக்ஸில் எனக்கு டவுட் டேடின்னு சொன்னதும் உடனே கோபி அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே இனியா டேடி இதை பாருங்க அதை பாருங்கன்னு சொல்லிட்டு இனியா ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ண, ஈஸ்வரி உடனே இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, மேக்ஸ்ல டவுட்னா போய் உன் அம்மா கிட்ட கேளு, என்னுடைய பேத்தி அவ அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா, அதை எதுக்கு நீ டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா மயுவை திட்டினதும் உடனே ராதிகாவா மயு உனக்கு நான் சம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. உடனே கோபி ஈஸ்வரியை திட்டுறாங்க. அம்மா அவ சின்ன பொண்ணுமா, அவளுக்கு மேக்ஸ்ல டவுட்னு சொன்னதும் நான் சொல்லி கொடுத்தேன், இதுல என்ன இருக்கு, எதுக்காகமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க ப்ளீஸ்மா, எனக்கு ரொம்பவே பெயினா இருக்குன்னு சொன்னதும் இல்ல கோபி நான் அப்படி எல்லாம் பேசுறதில்லன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதுமே நேரா ராதிகா போயிட்டு, கோபி பாத்தீங்களா உங்க அம்மா எப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, இதுக்காக தான் இந்த இடமே எனக்கு வேண்டாம் நான் சொன்னேன், நம்ம பட்டுக்கு நம்ம வேலை உண்டு நம்ம சொல்லிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம், இல்ல நான் அம்மாவை திட்டிட்டு வந்திருக்கேன், இனி அம்மா அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க, எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ராதிகான்னு சொல்லிட்டு கோபி ராதிகா கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி ஒரு பக்கம் இது எல்லாமே ஒட்டு மொத்தமா அழிக்க போற இந்த ராதிகாவையும் கோபியும் பிரிக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச முயற்சி நான் செய்வேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிரடிய முடிவு எடுக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.